வணக்கம். இது ஜென்டாக்ஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் ராம். சார், இன்றைய தினம் திமுகவினுடைய இளைஞரணியினுடைய 45வது ஆண்டினுடைய தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஒரு 2 தினங்களாக அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறாங்க, அமைச்சரவையில் சில மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இணையங்களில் செய்திகளை பார்க்க முடிந்தது. அங்கங்கும் சில பத்திரிகையாளர்களும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அது தொடர்பாக இன்றைய கூட்டத்திலையும் அவர் பேசியிருக்கிறாரு. அது வதந்தி அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு. முதல்ல உதயநிதி அவர்களை சுற்றி வரக்கூடிய இம்மாதிரியான பேச்சுக்கள், இம்மாதிரியான சர்ச்சைகள், அவர் வதந்தின்னு சொன்னதிலிருந்து சொல்கிறேன், இந்த பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இதற்கு முன்னால அமைச்சராகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் ஆயிட்டாரு. உதயநிதி இப்போது துணை முதலமைச்சராகிறார். அமைச்சராகிறார்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. துணை முதலமைச்சருங்கிறது கான்ஸ்டிடியூஷன் படி உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்பு அல்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். துணை பிரதமர், துணை முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கு அஃபிஷியலா எதுவும் கிடையாது. ஆனா அதிகாரம் தொடர்பான வகையில ஒரு எழுதப்படாத அதிகாரப்பூர்வமற்ற ஒரு நம்பர் 2 பொசிஷன் அப்படிங்கிறது அதுல கிடைக்குதுங்கிறது உண்மைதான். அந்த துணை முதலமைச்சர் பொறுப்பு தான். அதாவது எந்த நடைமுறை, நீங்க இப்ப பிஜேபி சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வெற்றி பெற்ற மாநிலங்கள் எல்லாம் எப்படி அமைச்சரவை அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்கள் அல்லது 3 துணை முதலமைச்சர்கள் அல்லது ஒரு துணை முதலமைச்சர். ஒரு துணை முதலமைச்சர்ங்கிறது இல்லை, பெரும்பாலும் 2 துணை முதலமைச்சர்னு போட்டு ஒரு சோசியல் இன்ஜினியரிங்னு அவங்க நினைக்கிற சாதி பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த துணை முதலமைச்சருங்கிறது அதுக்கு தான் பயன்படுது. அந்த மாதிரியான ஒரு நிலையை ஒன்றிய அரசுல ஏன் செய்யல அப்படின்னு கேட்டா, அங்க பிரதமர் எல்லாம் அறிந்தவர், அவருக்கு கீழே துணை பிரதமர்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து அங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஏன் உதயநிதியை சுத்தி வருது? உதயநிதி முதலமைச்சருடைய மகன், வாரிசு அரசியல் தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி முன் வச்சுக்கிட்டே இருக்குது, அதிமுக முன் வச்சுக்கிட்டே இருக்குது. அதிமுகல நாங்க யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம், எளியவர்கள் வரலாம், ஆனால் திமுகல வர முடியுமா? திமுகல வரணும்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியோ அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியோ வரும்போது அவங்க திமுக பக்கம் அதை திசை மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால், அவர்களுக்கு எடுத்த உடனே அவருக்கு இருக்கக்கூடிய முதல் சாய்ஸ் உதயநிதி தான். ஏன்னா வாரிசு அரசியல் பிரச்சனையை திரும்பவும் கிளப்பிடலாம் அப்படிங்கிறதுனால உதயநிதி துணை முதலமைச்சராக போறாங்களாமே அப்படியா அப்படின்னு எங்கேயோ யாரோ மீடியாவில் உள்ளவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு, உண்மை போல தோற்றம் அளிக்கக்கூடிய விதத்துல ஒரு கேள்வியை கேட்டு கிளப்பி விடுறாங்க. உடனே அவங்க திமுக பிரதிநிதிகள் அல்லது மீடியா ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது ஒருத்தரை பார்த்து அவருடைய பிரஸ் மீட்ல போய் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னாலும் அது செய்தி, அது உடனே செய்தி ஆகுது. அது வரைக்கும் ஊகமாக இருந்த ஒரு விஷயம், இந்த கேள்வியை RS பாரதி மாதிரி யாராவது ஒரு செய்தி தொடர்பாளர் ஒருவரோட கேள்வியாக முன் வச்சு அவர் பதில் சொல்லிட்டாருன்னா அது உடனடியாக செய்தி ஆயிடுது. உடனே RS பாரதி எப்படி சொன்னாரு, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி யார்ட்டையாவது கேட்டு அதை லைவ் ஆக்கிடுறாங்க. அந்த உயிரற்ற ஒரு ஊகத்துக்கு ஒரு நாள் 2 நாள் உயிர் கிடைச்சிருது. திரும்ப உதயநிதியோ அல்லது முதலமைச்சரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, யார்ப்பா இதை கிளப்பி விடுறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அப்பதான் அந்த ஊகம் முடிவுக்கு வருது. அது வரைக்கும் 2 நாட்கள் மக்களுடைய கவனத்தை வாரிசு அரசியலின் பால் திருப்பி விடுற வேலையை இவங்க செய்யறாங்க. இன்னொன்று, இந்த ஊகங்கள்னு நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க சார். ஆனா இதற்கான எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாம இப்படியான ஊகங்கள் கிளம்புமாங்கிற கேள்வியும் ஒரு சில எழுதல. இல்ல, அவர் துணை முதலமைச்சராக இப்ப எதுக்காக அவங்க திமுக இருந்து கொண்டு வரணும்? அது ஒருவேளை இப்படி பொதுமக்கள் மத்தியில ஒரு சர்ச்சை ஆகும்னா கண்டிப்பா இப்ப கொண்டு வருவாங்களா?
40 தொகுதிகள்லையும் வெற்றி பெற்றிருக்கோம், அதனால இந்த நேரத்துல இதை செய்து விட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தமா? அல்லது அவரை கொண்டு வர்றதா இருந்தா எப்போ வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். அதை அங்க கட்சிக்குள்ள யார் எதிர்க்க போறாங்க? யாரும் எதிர்க்க போறது இல்ல. அதுக்கப்புறம் இப்ப எதுக்காக அந்த பிரச்சனை வருது? அவர் ஏற்கனவே என்ன பொசிஷன்ல இருக்காரு? அவரு அவருக்கு அவருடைய பொறுப்புல இருக்கக்கூடிய துறைகள் என்ன? தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்குள்ளேயும் என்ன திட்டங்கள் போட்டாலும் அந்த திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகின்றனவா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கான அதிகாரம் நிறைந்த ஒரு அமைச்சராக அவர் இருக்கிறார். அதுவே என்ன பொருள்? இன்னொரு துறையில உதயநிதி தவிர, முதலமைச்சர் தவிர வேறு யாராவது பிற துறைகள்ல தலையிட முடியுமா? நிதியமைச்சர் அவங்க கேட்குற நிதி சரியாக உங்களுக்கு தேவையா தேவையில்லையா, இப்போ கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத பத்தி பேசுறதுக்கு நிதியமைச்சருக்கு அதுல ஒரு சே இருக்கு, ரைட்டு. அது ஃபண்ட் அலோகேஷன் தொடர்பானது மட்டும். அது அல்லாமல் எல்லா துறைகளிலையும் தலையிடுவதற்கான அதிகாரம் ஏற்கனவே உதயநிதிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது துணை முதலமைச்சர்ங்கிற ஒரு செய்தியை கொண்டு எதற்காக கிளப் பண்றாங்க இதுல அப்படிங்கிறது எனக்கு புரியல. முதலமைச்சர் வெளிநாடு போகிறார், அதனால யாராவது ஒருவரிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு எல்லாம் ஒரு மரபு இருக்கா? அல்லது தியரி இருக்கா? விதி இருக்கா? பிரதமர் வெளிநாடுகளுக்கு போயிறாரு, அவர் யார்ட்டையாவது ஒரு வாரமா இருந்தா அந்த ஒரு வாரம் இந்தியா ஸ்தம்பிச்சு போயிடுமா? யாராவது ஒருத்தரை துணை முதலமைச்சராக துணை பிரதமராக நியமிக்க வேண்டாமா? அவர் எடுக்க வேண்டிய முடிவுகளை யாரும் எடுக்க மாட்டாங்களா? அதற்காக துணை பிரதமரை யாராவது வைக்கிறாங்களா? பிஎம்ஓ ஆபீஸ் செயல்படுது இல்லை, பிரதமர் அலுவலகம் செயல்படுது இல்லை, அங்க அதிகாரிகள் மட்டத்துல முடிவெடுத்து அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரி முதலமைச்சர் அலுவலகம் கிடையாதுதா? அவங்க செயல்பட மாட்டாங்களா? எதற்காக முதலமைச்சர் வெளிநாடு போனா உதயநிதியோ அல்லது யாரோ துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எதற்காக ஒரு விதியை திமுக அரசு மேல மட்டும் வைக்கிறீங்க? நீங்க இதுவரைக்கும் வாரிசு அரசியல்னு திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தீங்களே, எத்தனை பேரு திமுக இருந்து நின்ற வாரிசுகளை நீங்க தோற்கடிச்சிருக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் நின்றவங்க எல்லாரும் 100% ஜெயிக்க தானே செஞ்சிருக்கிறாங்க. நீங்க அமைச்சரவை ஒன்றிய அமைச்சரவை போட்டிருக்கீங்களே, இந்திய ஒன்றியத்தின் அமைச்சரவை இருக்குது, அதுல எவ்வளவு வாரிசுகள்? எங்க இந்த கணக்கெல்லாம்? என்ன அரசியலுக்காக இதை பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பெரிய கேள்வியா தான் இருக்குது. பட் இதெல்லாம் உதயநிதியையும் அசைத்து பார்க்காது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் இதெல்லாம் கொஞ்சமா அசைச்சு பார்க்காது. அவங்களுக்கு எப்போ துணை முதலமைச்சராக்கணும், எப்போ முதலமைச்சராக்கணும். முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு டெல்லியில வேறு ஏதேனும் பணிகள் இருக்குதா? அங்க அவர் டெல்லிக்கு நகர்ந்தார் என்றால் இங்க ஒருவர் முதலமைச்சராக இன்னொரு முதலமைச்சர் வரணும்னா அப்போ முதலமைச்சராக டைரக்டா அவர் வந்தா போதுமா? 26 முன்னாடி வருதா, 29 முன்னாடி வருதா, 29ல தான் வருதா, அல்லது 26க்கு முன்னாடியே வருதா? இவ்வளவு கேள்விகளையும் சார்ந்தது இந்த கேள்விகள். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் அவருடைய தம்பிக்கு, நீங்க மகனை துணை முதலமைச்சராக்குறத பத்தி பேசுறீங்க அல்லது முதலமைச்சராக்குறத பத்தி பேசுறீங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட தம்பிக்கு துணையாக அவருடைய பணிகள் டெல்லியில இருக்கணும்னு ஒரு சூழல் இருந்ததுன்னா அவர் டெல்லிக்கு போகலாம். அல்லது தம்பியை துணையாக கொண்டு அவருடைய பணிகள் டெல்லியில இருக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்ததுன்னா அப்பவும் டெல்லிக்கு போகலாம். அப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து கொள்ளலாம். அது வரைக்கும் வதந்திகளையும் ஊகங்களையும் நம்பி ஏன் சில கட்சிகள் தங்களுடைய செயல்பாட்டை தகவமைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு எனக்கு புரியல. தகவமைத்து இல்லை, எதுக்காக இதை நம்பிதான் நாங்க அரசியல் பண்ணணுங்கிற நிலைமைக்கு வடிவமைத்துக்கிறாங்க அவங்க செயல்பாட்டுங்கிறது உண்மையிலேயே தெரியல. இதெல்லாம் ரொம்ப கிரவுண்ட் இல்லாத கிரவுண்ட். இது ஏன் அப்படி சொல்றீங்க சார்? கிரவுண்ட் இல்லாத இது எடுபட போறதே இல்லை. உதயநிதி மேல நீங்க களங்கம் கற்பித்து அல்லது உதயநிதியை பொறுப்புக்கு கொண்டு வந்தா திமுகவுக்கு செல்வாக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சு செயல்படுவது எல்லாமே கிரவுண்ட் இல்லாத கிரவுண்ட்.
திமுகவுக்குள்ள இல்ல இது தொடர்பாக கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது வெளிப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இது மக்கள் எல்லாம் கிட்ட எடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம்ல சார்? எங்க மக்கள் கிட்ட எடுபடு வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்திக்கலாம். மக்களிடத்துல அது எப்படி எடுபடும்? உதயநிதி தானே பிரச்சாரமே செய்யறாரு. பெரும்பாலும் உதயநிதி தான் தீவிரமான பிரச்சாரம் எல்லா இடங்கள்லயும் பண்றாரு. முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போறாரு. அது போக அது எல்லாமே முதலமைச்சருடைய லீடர்ஷிப்ல அவருடைய வழிகாட்டுதல்ல தான் நடக்குது. அது எல்லாமே உண்மைதான். மற்ற தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போற ஒரு இடத்துல 40 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் போற ஒரு இடத்துல உதயநிதி தானே இருக்கிறாரு. முதலமைச்சருக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய நிலையில யார் இருக்காங்க? கட்சிக்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுல யார் இருக்காங்க? மற்ற எல்லா மாநில அமைச்சர்களும் எல்லா தமிழ்நாட்டு மாநில அமைச்சர்களும் என்ன செய்துட்டு இருந்தாங்க? 40 தொகுதிக்கும் உதயநிதி தவிர போன அமைச்சர் யாராவது உண்டா? துணை முதலமைச்சர்ங்கிறது இனிமேல் கொடுத்தா அது ஒரு பெயரளவுக்கானது. அவர் ஆல்ரெடி துணை முதலமைச்சர் தான், அறிவிக்கப்படாத துணை முதலமைச்சர் தான். இது இப்படி சொல்றதால நேருவோ அல்லது அதற்கு அடுத்த சீனியர் லெவல்ல இருக்கக்கூடிய நேரு, பொன்முடி போன்ற பழைய அமைச்சர்களோ அல்லது வேறு சீனியர்களுக்கோ எதிரான கருத்தாக இதை நீங்க எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கெல்லாம் தெரியும், இது எல்லாமே தெரியும். அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய கோரிக்கைகளின் படிதான் இதெல்லாம் நடக்கவும் செய்யுது. இதுல பெருசா பேசுறக்கோ மற்றதோ ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, பேசுறதுக்கோ எதுவும் இல்லை. அதாவது பழைய நினைவுகள் தான் வருது. அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் துணை முதலமைச்சராக இருந்தாரா? அவர் தான் நம்பர் 2ங்கிறது அறிவிக்கப்படாம இல்லையா? அவர் தான் நம்பர் 2 பார்ட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி. இங்கேயும் துரைமுருகன் இருக்காரு. எல்லாருக்கும் உதயநிதி தான் கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய, மக்களிடத்துல கொண்டு கட்சியை சேர்க்கக்கூடிய பிரச்சார வலிமை கொண்ட ஒரு லீடராக அவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அதனால அது எப்ப வேண்டுமானாலும் அவங்க செஞ்சுக்கலாம். அவர் அமெரிக்கா போற காரணத்துக்காக அதுக்கு முன்னாடி தான் செய்யணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அப்பவும் செய்யலாம், அது இல்லாமலும் செய்யலாம். ஓகே சார், மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு. ஜென்ரா மீடியா நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி சார். வணக்கம் ராம், நன்றி.